பெண்ணை பலருக்கு திருமணம் செய்து வைத்து பல லட்சங்கள் சுருட்டிய 3 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வரன் தேடும் ஆண்களை குறிவைத்து நடத்தப்பட்ட திருமண மோசடியின் விவரம் என்ன? சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே திண்டமங்கலத்தானூர் பகுதியைச் சேர்ந்தவர் அர்ஜுனன். கருப்பட்டி வியாபாரியான இவரது மூத்த மகன் பிரகாஷ் என்பவருக்கு திருமணம் செய்ய பெண் தேடி வந்துள்ளனர். அப்பொழுது ஜலகண்டாபுரம் அருகே உள்ள செலவடை பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவர் அறிமுகமாகி பெண் புரோக்கர் மூலம் வரன் தேடலாம் என கூறியுள்ளார். மேலும் சங்ககிரி வெள்ளியம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மணி என்பவரையும் அர்ஜுனனுக்கு அறிமுகம் செய்து வைத்துள்ளார். தொடர்ந்து ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த விஜயமங்கலத்தில் பெண் இருப்பதாக கூறிய அர்ஜுனன் மற்றும் அவரது மகன் பிரகாஷை திண்டல் முருகன் கோவிலுக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கிருந்த திருமண பெண் புரோக்கர் வள்ளி என்பவர் பிரியதர்ஷினி என்ற பெண்ணை காட்டியுள்ளார். தொடர்ந்து ஜலகண்டாபுரத்திற்கு வந்து பிரகாஷ் வீட்டை பார்த்துள்ளனர். இதனையடுத்து ஜலகண்டாபுரம் நஞ்சம்பட்டி சித்தேஸ்வரர் கோவிலில் கடந்த 27ஆம் தேதி பிரகாஷ், பிரியதர்ஷினி ஆகியோர் திருமணம் நடைபெற்றது. தொடர்ந்து திருமணத்திற்காக பேசப்பட்ட புரோக்கர் கமிஷன் தொகை 1,80,000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு மணி மற்றும் குமார் ஆகியோர் சென்றுவிட்டனர். இந்த நிலையில் பிரகாஷ் மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் பிரியதர்ஷினி சரிவர பேசாமல் இருந்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த பிரகாஷ் கேட்டபொழுது ஏற்கனவே தனக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை உள்ளதாக பிரியதர்ஷினி தெரிவித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த பிரகாஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் திருமண புரோக்கர் மணியை செல்போனில் தொடர்பு கொண்ட பொழுது பதிலளிக்காமல் இருந்துள்ளார். ஏற்கனவே திருமணமான பெண்ணை பொய் சொல்லி ஏமாற்றி தனது மகனுக்கு 2வது திருமணம் செய்து வைத்துள்ளது குறித்து அர்ஜுனன் ஜலகண்டாபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் பேரில் மணி மற்றும் குமார், வள்ளி, சக்திவேல், செல்வி, மணப்பெண் பிரியதர்ஷினி ஆகிய 7 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பின்னர் பெண் புரோக்கரான செல்வி, மணப்பெண் பிரியதர்ஷினி, மோசடிக்கு உதவிய பிரியா ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். தொடர்ந்து பிரியதர்ஷினி உட்பட 3 பேரிடமும் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். அதில் பணத்திற்காக பிரகாஷை 2வது திருமணம் செய்து கொண்டதாக பிரியதர்ஷினி கூறியுள்ளார். மேலும் இந்த மோசடி கும்பல் பிரியதர்ஷினி உள்ளிட்ட சில பெண்களையும் வைத்து திருமண மோசடியில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்திருக்கிறார். கைதான 3 பெண்களை சேலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மகளிர் சிறையில் அடைத்தனர். திருமண புரோக்கராக செயல்பட்டு வரும் மணி, குமார், சக்திவேல், வள்ளி ஆகியோர் தலைமறைவாகிவிட்ட நிலையில் அவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த திருமண மோசடி கும்பல் இதுபோல ஒரு பெண்ணை பலருக்கு திருமணம் செய்து வைத்து பண மோசடி செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எனவே திருமணத்திற்கு வரன் தேடும் ஆண்கள் மிக உஷாராக இருக்க வேண்டும் என்று போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர்.